ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆர்என் ஃபியூஷன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அனுப்புகிறவங்க வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். காயின் பராத்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சப்பாத்தி மாவு பனைஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாக பனைஞ்சிக்கணும். கொஞ்சம் சப்பாத்திக்கு பண்ணிடுற மாதிரி லூஸாக பண்ணிடக்கூடாது. பூரிக்கு பண்ணிடுற மாதிரி நல்லா டைட்டாக பனைஞ்சிக்கோங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி 2 குட்டி உருளைக்கிழங்காக எடுத்துருக்கிறேன். அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வெங்காயம் சின்னதாக ஒரு அரை வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயத்தில் சில இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பனைஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, இதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா பனைஞ்சிக்கோங்க. நீங்கள் போட்டிருக்க மசாலா, வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்று சேர வந்தும் நல்லா பனையணும். இந்த மாதிரி நல்லா பனைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு ஓரம் இருக்கட்டும். நமக்கு இப்போ தேவையானதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். மாவு பனைஞ்சு வச்ச மாவை 2ஆக பிரிச்சுக்கலாம். வரமாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம், உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ இதை பரத்திக்கணும். ரொம்ப மெலிசாகவும் தைக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் தைக்கக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி பரத்திக்கோங்க. இதுக்குள்ளார அந்த ஸ்டஃபிங்கை வச்சு ரோல் பண்ணிக்கோங்க அந்த சப்பாத்தியை. இதை நீங்கள் ரொம்ப மொத்தமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி தனியாக தெரியும். கரெக்டாக போட்டுக்கோங்க அளவு. இந்த மாதிரி போட்டு நல்லா சுருட்டிட்டு கட் பண்ணிக்க போகிறோம். கத்தியில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இது நான் 2ஆக பிரித்து வச்ச மாவில் 1 தான் எடுத்து பண்ணிகிட்ருக்குறேன். அத்தனோண்டு மாவுக்கே நமக்கு இவ்வளோ வந்திருக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து சென்டரில் அழுத்திக்கங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு பராத்தா மாதிரி அந்த ஷேப்பில் கிடச்சிரும். உங்களுக்கு உள்ள ஸ்டஃப் இருக்க மாதிரி சுற்றி பராட்டா இருக்க மாதிரி இருக்கும். இது ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. தவாவில் போட்டு 2 பக்கமும் செவக்க வறுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். நம்ம ஈஸியான கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச சிம்பிள் காயின் பராத்தா ரெடி. இதுக்கு தொட்டுக்க எதுவும் தேவையில்லை. அப்படி வேணும் அப்படின்னா சாஸ் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நவ் இட்ஸ் டைம் டு ரெடல். நேற்று ஒரு விடுகதை கேட்டிருந்தேன், நாளை வரும்போது இன்றாகும் அது என்ன அப்படின்னு. இதுக்கான ஆன்சர் நேரம், டைம், அதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் தவசீலன் ஒருத்தர், அவர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தார் கமெண்ட்டில். தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட் தவசீலன். ஓகே, நம்ம இப்போது இன்றைக்கான ரெடல் என்னன்னு பார்ப்போமா? பிடிக்கவும் முடியாது, விடவும் முடியாது, அது என்ன? மறுபடியும் சொல்கிறேன், பிடிக்கவும் முடியாது, விடவும் முடியாது, அது என்ன? இதுக்கான ஆன்சர் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from ஆர்என் ஃபியூஷன். Thank you for your support.